அவரு திரைப்பட தயாரிப்புன்றதால ஷூட்டிங்ன்ற வார்த்தையை பயன்படுத்த நானே சொன்னேன், அது எடுத்துருங்க, அதெல்லாம் தேவையில்லை. சினிமா பாருன்றதா அதெல்லாம் சொல்ல முடியாது. நல்லா தராங்க. நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் 19 சொல்ல அவர் சொல்லுகிறபடியே சொன்னார். எங்களுடைய மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் சொன்னார். பெயர் சொல்றது நாகரிகம் இல்லை என்பது யாரும் சொல்ற பழக்கம் கிடையாது. அசம்பிளியை பொறுத்தளவுக்கு அமைச்சர்கள் சிறியவராக இருந்தாலும் கூட அந்த துறையை தான் சொல்ல முடியுமா, பேர்லாம் சொல்றது நாகரிகம் இல்லை என்பது நீண்ட நெடுநாட்களாக இருப்பது. அதனால உங்க பேரை அவர் சொல்லாது, அதுதான் காரணம். பேரும் இல்லை, அவர் பொறுப்பு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் சொன்னார். நாங்கள் சொன்னாக்கா கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் கேள்வியாக தான் கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? எல்லா ஃபேக்டரியும் வடஆற்காடு மாவட்டம் வேலூர் பகுதியில் வந்துருச்சு. எல்லாம் வாணியம்பாடி தோல் தொழிற்சாலை எல்லாமே இங்கே வந்துருச்சு, அங்கே ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் தான் 2008 அப்போது நான் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக போது அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்போது எங்களுக்கு சிப்காட் வேண்டும் என்று நான் கேட்டோம். அந்த அடிப்படையில் தான் ராணிப்பேட்டைக்கு போக இருந்த அந்த சிப்காட், இந்த சூழ் தொழிற்சாலை 10,000 பேர் தொழிற்சாலை, அதை கொண்டு 2008 ஆரம்பித்தார். அதுக்கு பின்னால் அம்மையாரோட ஆட்சி வந்தது. அவங்க 2வது விரிவாக்கம் என்ற பெயர்ல 2வது விரிவாக்கம் அவர்கள் செய்தார். அதுக்கு பின்னால் எடப்பாடியார் வந்தார். அவர் ஆட்சியில 3வது விரிவாக்கம் என்று அவர் தான் முதலாக இந்த ஏறத்தாழ 9 ஊர்ல இடம் எடுக்கன்னு ஆரம்பிச்சு அவங்க தான். ஏன்னா பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு இந்த முழு விவரம் யாரோ சொல்ல மாட்டேன்றாங்க. அதனால ஏதோ நாங்க தான் இல்ல, 3வது விரிவாக்கம் கூட எடப்பாடியார் அவர்கள் தான் இந்த 9 ஊரை நோட்டிபிகேஷன் பண்ணவர் அவரு, பிஆர்ஓ போட்டது அவரு, 8 தாழ்தார் போட்டது அவரு. இந்த நிலையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதுக்கு பின்னால் நாங்க 2020 நாங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த 3வது விரிவாக்கத்தை நாங்க தொடர்ந்து செய்யணுன்ற அடிப்படையில் தான் அந்த நிலையெடுப்புக்கு நாங்க போனோம். அந்த நிலையெடுப்புக்கு போகிற பொழுது இந்த 9 ஊர்ல பாத்தீங்கன்னா நர்மாப்பள்ளம், குறும்பூர் என்கிற 2 ஊர்ல மட்டும்தான் பிரச்சனை. மீதி எல்லா ஊர்லயும் அங்க இருக்கிறவங்க பூராமே கல்லாங்குத்தா இருக்குது, அங்க ஊமல் கூட நமக்கு முளைவதற்கு வாய்ப்பில்லை என்ற அடிப்படையில பேசிட்டு இருக்காரு, உட்காருங்க என்ற அடிப்படையில அப்பொழுது அந்த 2 ஊர்ல இருக்கிற விவசாயிகள் நாங்க நிலம் கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் மேல்மா கூட்டுறவர்களே அவர்கள் ஒரு 50 பேர் உண்ணாவிரதம் இருந்தார். ஏன்னா பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு இந்த முழு விவரம் யாரோ சொல்ல மாட்டேன்றாங்க.